وكفى. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء، أما بعد. قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم، وأيضا قال فاذكروا الله ذكرا كثيرا. وأيضا قال الله تعالى في القرآن المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد الذي كلمت البركة بذاته ومحياه وتعثرت العبادة بذكره وليا. أما بعد، الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلة حيلتي أدركني يا شفيع المذنبين. وبشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. யாரையும் பிறக்காமல் யாராலும் பிறக்கப்படாமல் தனக்கு துகராக யாரையும் ஆக்கிக் கொள்ளாமல் அஹதாக இருக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அஹதின் மீமை சேர்த்து அஹ்மதாய் வந்துதித்து முஹம்மது என்ற பெயரை பெற்று அன்றும் இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் எந்நேரமும் புகழப்பட்டே கொண்டிருக்கக்கூடிய புகழுக்கு அரசர் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் நம் மீதும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் குறிப்பாக இந்த திக்கருடைய மஜ்லிஸிலே ஒழுங்கியிருக்கக்கூடிய நாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் எங்கள் மீதும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அவனது அன்பும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் குறையின்றி நின்றார்கள் நின்று நிறுத்துமாறாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய இஸ்மகளை திக்ர் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அவனை நினைவு கூறுவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் நம்மால் செய்ய முடிகின்ற ஒரு அமல் அது திக்ர். இன்னும் ஒன்று ஸலவாத். ஒருவன் அவன் தூங்குகின்ற பொழுதும் உறக்கத்திலும் அவன் எந்த செயல்பாடுகளில் இருந்தாலும் இந்த திக்ரும் ஸலவாத்தும் இவை இரண்டுகளும் கல்பு சம்பந்தப்பட்டவைகள். அதனால் எந்த நிலைகளில் இருந்தாலும் நம்மால் அல்லாஹ்வை திக்ர் செய்யவும் முடியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவும் ஸலவாத்து சொல்லவும் முடியும். அந்த வகையில் தொடர்ந்து நாம் அல்லாஹ்வுடைய இஸ்மகளை முழுமையாக 99 திருநாமங்களையும் ஒரு சுற்று சென்று விட்டு இரண்டாவது சுற்று நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ர் மஜ்லிஸை தாயிம் காயிமாக ஆக்கி அருள் புரிவானாக. அந்த வகையில அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, இரவிலும் பகலிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த வகையிலே நாம் இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் திக்ர் செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மு அல் பாஇஸ் அஷ்-ஷஹீத். இந்த இரண்டு இஸ்முகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். பாஇஸ் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைந்து மரணித்து இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருநாமங்கள் இருக்கின்றதே, ஒவ்வொரு திருநாமங்களும் அவனுக்கு உரிய சிஃபத்துகளாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இஸ்மகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் நமக்கு இப்படி சொல்லி தருவார்கள். நம்முடைய குர்ஆன் ஷரீஃபில் தான் அல்லாஹ்வுடைய இஸ்மகள் 99, அல்லாஹ் என்கின்ற இஸ்மோடு சேர்த்து 100. ஆனால் தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஜபூரிலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 1000 திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட திருநாமங்கள் என்று அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று நாம் எடுத்திருக்கிறது 99 திருநாமங்கள்.
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாமங்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, ஃபதுபிஹா, அதை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்முகளை சொல்லி அந்த இஸ்முகளை குறிப்பிட்டு இதை கொண்டு நீங்கள் அவனை திக்ர் செய்யுங்கள், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஏவுகின்றார். அதிலே பாயித் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு மட்டுமே உண்டான, இலாஹான அல்லாஹுக்கு மட்டுமே உண்டான ஒரு சிப்பத்து பாயித் என்கின்ற சிப்பத்து. பாயித் நம்முடைய ஈமானில் மிக முக்கியமான ஒன்று. மரணத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த ஒரு ஈமான் நமக்கு இருந்தால்தான் நாம் ஒரு முஃமினாக இருக்க முடியும். அப்ப நம்மளை உயிர் பிடித்து எழுப்பக்கூடியவன் அல்லாஹ் என்பதுதான் இந்த திருநாமத்தினுடைய பொருள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரூஹ் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை எவ்வளவு பொருள் ஈட்டுவார் என்பது எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது. வமா தத்ரி நஃப்சுன் பிஐஇ அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதும் தெரியாது. இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ்வே அனைத்தையும் நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறார். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்துல வாழ்ற அந்த நபர் ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் ஒரு நபரை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். எங்க போனாலும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே அந்த நபர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நபர் பார்த்தாரு, யாருன்னு தெரியல. சரி, வேற இடத்துக்கு போகணும், வேற ஒரு இடத்துக்கு மாறி போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் அந்த நபர் இந்த நபரை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு கட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல வந்து, சுலைமான் நபியே, அல்லாஹ் தான் உங்களுக்கு காற்றை வாகனமாக மாற்றக்கூடிய காற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறானே, அந்த காற்றை வாகனமாக மாற்றி யாரும் வராத, யாராலும் வர முடியாத ஒரு இடத்திற்கு என்னை அனுப்பி விடுங்கள் என்று அந்த நபர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலே முறையிடுகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், அப்பா, இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பரவாயில்ல நபியே, யாரும் வர முடியாத இடத்துக்கு என்ன நீங்க அனுப்பிவிடுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமும் காற்றை வாகனமாக மாற்றி எந்த ஒரு நபரும் எந்த மனிதரும் வர முடியாத இடத்திற்கு அந்த மனிதரை ஒரு தீவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கு சென்று அந்த நபர் இறங்கி பார்க்கிறார். பார்த்தால் அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் தன்னை முன்னால் பார்த்துக் கொண்டிருந்த நபர் இந்த இடத்திலும் வந்திருக்கிறார். இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். போய் கேட்டுறாரு, யாருப்பா நீ? நான் எங்க போனாலும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறேன், யார் நீ? வந்து அந்த நபர் சொன்னாராம், அன மலக்குல் மௌத், நான் தான் மலக்குல் மௌத். உன்னுடைய ரூஹை அல்லாஹ் இந்த இடத்தில் தான் கைப்பற்ற வேண்டும் என்று எழுதியிருந்தால் உன்னை எப்படி இந்த இடத்திற்கு வரைக்க வேண்டும் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடில் நீயே இந்த இடத்திற்கு வந்து விட்டாய் என்று சொல்லி அந்த நபருடைய ரூஹை மலக்குல் மௌத் அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். அன்பானவர்கள், இப்படி மரணம் என்பது எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் இல்லையா, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப், எது நடந்தாலும் காரணத்தோடு தான் நடக்கும். காரண உலகம் என்று இந்த உலகத்திற்கு ஒரு பெயர். இந்த மரணத்தில், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து முடித்து மரணத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம் அல்லவா, அந்த எழுப்பப்பட்டதற்கு பிறகுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையே இங்கு நமக்கு தொடங்குகிறது. அந்த எழுப்பக்கூடியவன் அல்லாஹ். நாம் எழுப்புகின்ற மரணத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்திலே நாம் எல்லாம் பதறிப்போய் நின்றிருப்போம். கபருக்குள் சென்றடைந்து விட்ட பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் திகைத்திருப்பவர்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இப்படி மரணித்த ஒவ்வொரு ஆன்மாவும் எப்படி மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களில் இருந்து அவர்கள் மரணித்தாலும் சரி, கேன்சர் போன்ற வியாதிகளின் மூலம் அவர்கள் மரணித்தாலும் சரி, மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி, ஒருவன் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு அவன் கத்தல் செய்யப்பட்டாலும் சரி, அனைத்தையும் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடியவனாக அல்லாஹ் பாயிஸாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மையும் உயிர்ப்பித்து எழுப்புவான். அந்த எழுந்ததற்கு பிறகு என்று சொன்னானே அல்லாஹ் குர்ஆனிலே, அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்கின்ற திக்கரோடு என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாம் அந்த திக்கரை தற்போது செய்வோம். யா பாயிஸு 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 யா பாயிஸு
அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்லக்கூடியவனாக சாட்சியாளனாக அல்லாஹ் இருக்கின்றார். அன்பானவர்களே, நவீன காலத்தில் இந்த சமீப காலகட்டத்தில் ஏராளமான தவறுகள், ஏராளமான ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் கூட செய்வதையும் செய்ததை சொல்லி காட்டுவதிலும் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு பாவங்கள் மிகைத்த ஒரு உலகமாக இந்த நவீன உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பானவர்களை, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம் நினைக்கின்றோம் நாம் செய்கின்ற பாவத்தை யாரும் பார்க்கவில்லை. ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் முதலில் அவனுடைய மனதிற்கு வரக்கூடிய விஷயம், நம்ம செய்யற பாவம் தான் யாரும் பார்க்க போறது இல்லையே, நம்ம சுத்தி தான் யாருமே இல்லையே, நம்ம தான் யாருமே நம்மளை பார்க்கலையே, நம்ம செஞ்சிடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளே நுழைகின்றான். ஆனால் எந்த ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் செய்கின்ற எல்லா அமல்களும், நாம் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ் குறித்து வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் நாளை மறுமையிலே நாம் செய்த இபாதத்துகளுக்கும், நாம் செய்த ஹராமான விஷயங்களுக்கும், நாம் செய்த தீய பழக்கங்களுக்கும் எல்லாம் சாட்சி சொல்லக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்கின்ற எண்ணம் ஒருவனுக்கு வறுமையானால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜனப்பொழுது கூட பாவமாக கழிந்து விடாது. அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். சஹாபாக்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கின்றான் என்பதற்கு அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஏராளமான சான்று நமக்கு தருகின்றது. சஹாபாக்கள் எல்லா நேரங்களும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று எப்படி ஒரு அச்சத்தோடு குஷுவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். தொழக்கூடிய நேரத்துல பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சுவர் இடித்து விடுகிறது. அந்த சஹாபி தொழுது கொண்டே இருக்கிறார். 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வருகின்றார்கள். வந்து பார்த்தால் அங்கு ஒரு பெரிய சுவர் இடித்து விழுந்திருக்கிறது. அருகில் அந்த சஹாபி தொழுது கொண்டே இருக்கிறார். தொழுகையை முடிகிறது. அந்த வந்த மக்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்கின்றார், எப்பா இவ்வளவு பெரிய செவர் உன் பக்கத்துல விழுந்திருக்கிற, உனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலையா? நீ இதை கவனிக்கலையா? உனக்கு உன்னுடைய காதல எந்த ஒரு சத்தமும் கேட்கலையா என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இங்கு நடந்த எந்த ஒரு நிகழ்வும் எனக்கு தெரியாது, எதுவும் எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்பதாக சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் சாட்சியாக, ஷஹீதாக, ஷாஹிதாக அல்லாஹ் இருக்கின்றார் என்று சொன்னால் நாம பாவம் செய்கின்றோம், அல்லாஹ் பார்க்கல என்கின்ற என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாம் பாவம் செய்கின்றோம். நாம் எந்த விவாதத்துகள் செய்ய வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாத்திலும் நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றார். நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மளுடைய நாவை அடக்கிவிட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகளை கொண்டு சாட்சி சொல்ல வைப்பான் அல்லாஹ். அந்த அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, தொழுகையில் அல்லாஹ் ஷாஹிதாக இருக்கின்றான் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு நம்மளுடைய இபாதத்துகள், தொழுகையிலே, வணக்க வழிபாடுகளிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தையும் வணக்கங்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. தொழுகையில் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஷாஹிதாக இருக்கின்றான். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்துவிட்டு மிஅராஜுக்கு சென்றுவிட்டு திரும்ப வருகிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க போனாலும் சஹாபாக்கள், தோழர்கள் என்று எல்லாரையும் சேர்த்துட்டீங்களே, எங்களையும் சேர்த்துட்டீங்களே, ஆனால் அல்லாஹ்வை பார்க்க போன நேரத்தில் மட்டும் எங்களை விட்டு நீங்கள் மட்டும் தனியாக சென்று அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்தீர்களே என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இல்லை அபூபக்கர், அப்படி அல்ல. நான் எப்படி எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்வை நேருக்கு நேர் பார்த்தேனோ அதுபோன்று உங்களாலும் பார்க்க முடியும். அதுதான் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும்,
எல்லா இபாதத்துகளையும் பார்க்கக்கூடிய சாட்சி சொல்லக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். நாளை மறுமையில் அல்லாஹ் நாம் செய்த எல்லா விஷயங்களுக்கும், எல்லா இபாதத்துகளுக்கும், எல்லா ஹராமியத்துகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் சாட்சி சொல்லுவான். அவன் சாட்சி சொல்லுவான் என்கின்ற அந்த சாட்சி சொல்லக்கூடிய அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்ற நேரத்திலே, சாட்சியாளராக இருக்கின்ற நேரத்திலே நாம் நல்ல இபாதத்தாளியாக, வணக்கசாலியாக நாம் இருக்கின்றோம் என்பதற்கு அல்லாஹ் ஷாஹிதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நியத்தோடு நாம் தற்பொழுது திக்ர் செய்வோம். யா ஷாஹிது யா ஷாஹிது யா ஷாஹிது யா ஷாஹித் 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 யா ஷாஹிது யா ஷாஹிது யா ஷாஹிது யா ஷாஹித். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த இந்த திக்ரை நம் இடத்திலிருந்து முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. திக்ருடைய மஜ்லிஸுக்கு ஏராளமான இஜாபத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்வியில் உள்ள, நம்மளுடைய உள் மனதின் ஆழத்தில் இருப்பவற்றை வெளியிலும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆஜித் ரவாவாக அல்லாஹ் இருக்கின்றான். நம்முடைய எல்லா தேவைகளையும், எல்லா ஹலாலான முராதுகளையும் இந்த திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் ஒரு ரஹ்மான் அனைத்தையும் கபூலாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நோய்நொடி இல்லாத நீண்ட ஹயாத்தை கொடுத்து அவர்களுடைய பொருத்தமுள்ள முத்தஅல்லிமீன்களாகவும் நல்ல சாலிஹான பிள்ளைகளாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாஃபிஆன இல்மை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கு வாஜிபாக்குவானாக. எப்படி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கினானோ அதே போன்ற கல்வி ஞானத்தை அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் நமக்கும் தந்தருள் புரிவானாக. கல்வியிலே அல்லாஹ் அபிவிருத்தியை தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.